நானும் திருப்பதி நாராயணன் அவர்களும் எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் நடந்து முடிந்த கேபினெட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினெட் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 54 நாட்களில் 151 கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. 85க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால அரசிற்கும் திமுக அரசிற்கும் இந்த அரசிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது குறித்தும் ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கருத்தை மனு மூலமாக தெரிவித்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் பொதுவாக எதிர்கட்சி 54 நாட்களுக்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் போக தான் நாங்கள் இதெல்லாம் சரி பண்ண முடியும். நான் உடனடியாக எல்லாத்தையும் சரி பண்ணணும் நான் சொல்லலை. நீங்க சொல்ல மாதிரி 54 நாள் தான் ஆச்சு. ஆனா அவங்களுடைய கட்சிக்காரங்களே தவறு செய்யறாங்க. எங்களோட பட்டியல் இருக்கு. அதன் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இருக்கு. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே பஸ் ஸ்டாண்டில் போகும்போது தாவைக்க பொறுப்பில் உள்ளவங்க பெண்களிடம் கேலி செய்வது போன்ற நிறைய குற்றங்கள் பெரம்பூரில் ரோட்டில் நடந்து போகும்போது கும்மிடிப்பூண்டில் நடந்த 3 வயசு குழந்தைகள் நடந்த சம்பவம் தொடர்ந்து இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்க எதுக்கு எடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்கறாங்கல்ல, இதுக்கு என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்க? இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளவு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு, நாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை அவங்க தெரிவிக்கணும்ல. அதுதான் நாங்க கேட்கிறோம். இல்ல, பலமுறை தாக்குதல் நடந்த விஷயங்கள ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்துக்களை அவங்க தனித்தனி கட்சி பலமுறை தாக்குதல்ங்கிறது நாங்க அவங்கள போய் தாக்குறதுல எங்களை அந்த அரசு மீது நாங்க பயணம் குற்றம் சாட்டணும்னா சொல்லல. நாங்க உடனடியாக ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கறத சொல்லல. நீங்க நடவடிக்கை எடுக்க தவறிட்டீங்க அப்படிங்கறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? அதாவது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் கூட்டிட்டு போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கையெழுத்து போட்டது மாதிரியே போட்டு அவ்வளவு வேலைகளை பார்த்தாங்க. தொடர்ந்து இப்ப எல்லா எம்எல்ஏக்களும் போயிட்டே இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் இப்ப 54 நாள் தான் ஆச்சு. ஒரு இடைத்தேர்தல் 6 மாசத்துல இடைத்தேர்தல் வர வேண்டிய அவசியம் கிடையாது, அவசியமே இல்லை. ஆனா இப்போ இந்த தேர்தல் எதற்கு? இப்போ அப்ப குதிரை பேர் நடக்குதா இல்லையா? அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அமைச்சர் சரக்கு போதைப் பொருளை பயன்படுத்தினார் அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு கிரெடிட் கார்டு வச்சு மாத்திரை நிறுத்தவே முடியாது. இல்ல, அதாவது இது புகார் நேரடியாக எழுத்து மூலமா கொடுக்கல. இதை பத்தி நான் சொல்லி இருக்கிறோம். என்னன்னா அது யாரோ சொன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால செஞ்சாலும் குற்றம் தான். ஆனா ஒரு அமைச்சர் கூட்டியவங்க அது மட்டும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமேலே குற்றச்சாட்டு இருக்கு. ஒருத்தர் பீர் குடிச்சிட்டே கடலுக்குள்ள வெளியே வராரு, அப்புறம் எல்லாம் நடக்குது. பட் இதெல்லாம் அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சி தரப்பினர் மீதும் முழுக்க புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. இதை முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆளுநர் அரசு திட்டங்கள் எதையுமே பார்வையிடக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவிக்கிறார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அதை முடியாதுன்னு சொன்னா இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறாருங்கிறது தான் தெரியல. அது மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேஷ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும்
அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இதையெல்லாம் அரசியலாக்கக்கூடாது. நம்முடைய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு போகும்போது வைகையாற்றை கடந்து போகும்போது அப்ப கேட்டிருக்காரு, ஐயா தண்ணியே இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தண்ணியே இல்லைன்னு கேட்கும்போது சௌராஷ்டிரா கல்லூரியில் போய் பேசும்போது அங்கே ரெட் கிராஸ் சொசைட்டி மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டியுடைய மாநில தலைவர் வந்து அதனுடைய முழு பொறுப்பும் நம்முடைய கவர்னர் தான். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யார் கவர்னராக இருக்காங்களோ அவங்க தான் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய தலைவராக இருக்கார். அப்போ கேட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன தவறும் கிடையாது. இன்னும் கூட ஆளுநர் இன்னும் கூட சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுடைய பீகார் மாநிலத்தில் கூட சதீஷ் என்பவர் வந்து ஒரு நதியை வந்து அவர் பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த நதியில் தண்ணியெல்லாம் வந்ததாக கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக ஆளுநர் எந்த முறையிலும் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரத்தை எடுப்பதற்காக எந்த முயற்சியும் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க பதவி ஏற்கும் போது நிர்மல்குமாரை கூப்பிட்டு அவர் சொன்ன முதல்ல நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு தான் முதல்ல லெட்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கீங்கன்னு எழுதி கொண்டு வாங்க அப்புறம் சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி முழு அதிகாரத்தை அவங்க போய் பதவி ஏற்பதாக சம்மதித்ததும் நம்மளுடைய ஆளுநர் சொல்ல கேட்கணும். அதே மாதிரி ஒரு அரசாங்கம் தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை அப்படியே வாசிக்கணும். அது மத்திய அரசை பற்றி தவறாக எழுதியிருந்தால் கூட வாசிக்கணுங்களுடைய உரிமை. அதையும் பற்றி கண்டுகொள்ளாமல் அவர் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை அப்படியே சட்டமன்றத்தில் வாசித்ததும் நம்மளுடைய ஆளுநர் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் இப்போ வந்து பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிரமாக கொண்டு வாங்க, மாணவர்களுடைய எதிர்காலம் இதில் இருக்கு, சீக்கிரமா மெரிட்டின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ கொண்டு வாங்க, செஞ்சு தரணுங்க வேற சொல்லியிருக்கிறாங்க. ஆக இவ்வளவும் ஆளுநர் வந்து ஒரு அரசாங்கத்தின் மீது ஒத்துழைப்பு தரும்போது அதை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. எதுலங்க யாருக்காக இல்ல யாருக்கு பின்புலமாக நாங்க இப்ப தாவக மீது குற்றச்சாட்டை தானே சொல்லி இருக்கிறோம். எங்க மீது குற்றச்சாட்டா நாங்க பின்புலமா இருந்தாலும் நாங்க அவர் மீது குற்றச்சாட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நிர்மல்குமார் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வர லஞ்சம் கேட்பதாக கூட புகார்கள் வந்திருக்கு. ஆக நாங்க பகிரமா குற்றச்சாட்டு நாங்க வந்து யாருக்கு பின்புலமாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி வந்து அகில இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் மிகப்பெரிய கட்சி. மிகப்பெரிய ஒரு தலைவரை மோடி அவர்களை பெற்றிருக்கிற பாரத பிரதமர் பெற்றிருக்கிறோம். நிறைய திட்டங்களை தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. அதனுடைய திட்டங்கள் புத்தகங்கள் வெளியிட்டு அச்சிட போட்டு கொடுத்திருக்கிறோம். அதிக நாள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த வரலாறும் படைச்சிருக்கிறாரு, வரலாறு படைத்துக் கொண்டே இருக்கிறாரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் பின்புலமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் முடிஞ்ச உடனே சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு அதிக எண்ணிக்கை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலே தாவக அழைத்தார். அப்ப அவர் என்ன திரும்ப திரும்ப சொன்னார்னா, போதிய அதாவது 118 சீட்டு உங்களுக்கு இல்ல, அதனால இதுல ஹார்ஸ் ட்ரேடிங்க அனுமதிக்க மாட்டேன், குதிரை பேரத்தை அனுமதிக்க மாட்டேன்னு தானே சொன்னாரு. அதனாலதானே 3 தடவை கவர்னரை சந்திக்க வந்து திரும்பி திரும்பி சென்றாங்க. அப்போ குதிரை பேரத்தை நடத்த விட மாட்டேன்னு உறுதியா இருந்த கவர்னர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இப்ப குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? இப்ப நாங்க பல முறை சொன்ன அண்ணன் சொன்னாரு குதிரை பேரம் நடந்திருக்கு. எப்படின்னா, அதிமுக தாவேக ஆட்சி அமைக்கும் போது ஆதரவு கடிதம் ஒண்ணு கொடுத்தாங்க. அதுல அதிமுகவினுடைய கடிதம் கிடையாது. ஆனா அதிமுகவினர் தங்கியிருந்த ஒரு இடத்திற்கு முதலமைச்சரே நேரடியா சென்றார். செஞ்சு அவர் உள்ள போய் அவர் சில வாக்குறுதிகளை கொடுத்ததா தெரிய வருது. இப்போ அப்ப அவர் கொடுத்த வாக்குறுதிகளின் அடிப்படையில ஏற்கனவே எங்களுடைய கொறடா கொடுத்த உத்தரவை மீறி 25 பேர் வாக்களித்தாங்க. அந்த வாக்களித்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தென் ஷெட்யூல்ல நடவடிக்கை எடுக்கணும், கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க ஒரு மனுவை கொடுத்திருந்தோம். அந்த மனு நிலுவையில் இருக்கும் போதே 4 பேர் ஓடி போய் ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்றவங்க அதே வேகத்தில் ஓடி போய் மாடியில் இருக்கிற போய் ஆதவ அர்ஜுனை சந்திச்சு கட்சியில இணைகிறாங்க. இது குதிரை பேரம். அது மட்டும் இல்லாம அந்த மீதி 21 பேர் நாங்க தவறு செய்து விட்டோம், இனிமேல் அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டோம், இது மாதிரி கட்சி தாவல் முயற்சியை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு கடிதம் கொடுத்தாங்க.
அந்த கடிதம் கொடுத்ததுனால அவங்கள மன்னிக்க சொல்லிட்டோம். மன்னிக்க சொல்றது சட்டத்தில் இடம் இருக்கு. அவ்வாறு மன்னிப்பு பெற்ற இருவர் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு மீண்டும் கட்சி தாவுனா, அப்ப கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, 10th ஷெட்யூல், அதோட நோக்கம் என்ன? இதெல்லாம் யார் காப்பாற்றணும்னா கவர்னர் தான் காப்பாற்றணும். அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னால குதிரை பேரம் நடத்த விட மாட்டேன்னு சொன்ன கவர்னர் இப்ப ஏன் அமைதியா இருக்காருன்னு கவர்னரை கேட்க தான் இங்க வந்தோம். கவர்னர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படி கேட்டார். 167 அவருக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க கால் ஃபார் பண்ணுங்க. இப்போ குதிரை பேரம்னு நாங்க மட்டும் சொல்லல. இன்னைக்கு காலையில பேப்பரை பாருங்க, சிபிஐஎம் தலைவரே சண்முகமே சொல்லியிருக்காரு, நாங்கள் குதிரை பேரத்தை ஆதரிக்கவில்லை, குதிரை பேரம் தாவக நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மூத்த தலைவர் வைகோ அவரே சொல்லியிருக்காரு, என்ன முதலமைச்சர் சந்திச்சு நீங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் தாங்க குதிரை பேரம். அது மட்டும் இல்ல, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தாவகவுடைய எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, என்ன வேலை பேசினாங்கன்னு. குதிரை பேரம் யார் பண்ணா என்ன? தாவக பண்ணா என்ன? திமுக பண்ணா என்ன? குதிரை பேரம் தானே. அப்ப தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது இல்லையா? அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கிற கவர்னர் அதை கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். ஒன்னு. ரெண்டாவது, ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்னு எடுத்திருக்காங்க அமைச்சர்கள்லாம். அதை மீறுற மாதிரி கேபினெட் மீட்டிங்ல ஒரு 2 பேர் கலந்துகிட்டதா ஒரு கம்ப்ளைண்ட். அந்த 2 பேர் விஷயத்தை கண்டும் காணாம கவர்னர் இருக்க முடியாது. அவருதான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். எனவே அதையும் விசாரிக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி பார்க்கணும். அப்ப கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, 167 அவருக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாத்தையும் ரெக்கார்டை கொண்டு வா, கட்சி தாவல் நடந்துச்சான்னு பார்க்கணும்னு அசம்பிளி செக்ரட்டரிய, பப்ளிக் செக்ரட்டரிய, சீஃப் செக்ரட்டரிய, டிஜிபிய எல்லாரையும் அழைச்சி விளக்கம் கேட்கணும். அந்த விளக்கத்தில் அவருக்கு திருப்தி வரலன்னா 356ல அவர் ஒரு ரிப்போர்ட்டை மத்திய அரசுக்கு அனுப்ப முடியும். தமிழ்நாட்டில் ஏன்னா நான் அந்த 2வது சொன்னேன், இந்த அபிஷியல் சீக்ரெசி அப்படின்னு பிசினஸ் ரூல்ஸ் ஒன்று இருக்கு. பிசினஸ் ரூல்ஸ் படி தமிழ்நாடு கவர்மெண்ட் பிசினஸ் ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் படி யார் தான் கேபினெட் மீட்டிங்ல இருக்கணும்னு இருக்கு. அப்ப அதுல இல்லாத 2 பேர் கலந்து கொண்டா அது அபிஷியல் சீக்ரெசி ஆக்டுக்கு எதிரானது. அவ்வாறு நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இதே மாதிரி ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கு. 91 ஜனவரியில திமுக ஆட்சியை கலைச்சாங்க. எதுக்காகனா தமிழ்நாட்டுடைய ரகசியங்கள் வெளியே போயிடுச்சு, அப்படிதானே கலைச்சாங்க. அதே நிலைமை இப்ப இருக்கு. இப்ப அபிஷியல் சீக்ரெசி வெளியே போயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பு, கேட்க வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருக்கு. விளக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு, அதிகாரிகள் இருக்கு. நான் விஜய சொல்லல. விஜய் ஆனா அவங்களுக்கு சட்டமும் தெரியல, ஒன்னும் தெரியல, அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல ஃபாலோ பண்ற மாதிரியும் தெரியல. எனவே சீஃப் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, சம்பந்தப்பட்ட கேபினெட் செக்ரட்டரி இருந்தா இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன் தமிழ்நாட்டில் 30ஆம் தேதியோட மாவட்ட அளவிலான நீதிமன்றங்கள்ல இருக்கிற பிபிஜிபிக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா 3 நாள் போடவே இல்லை. போடாம ஒரு கோர்ட் நடந்திருக்குன்னா அதுவும் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன். இதெல்லாம் தான் கவர்னர் கேட்கணும். ஏன்னா பேர் மக்கள் மாளிகை, மக்களோட குறைய அவர் தானே கேட்கணும். எனவே கவர்னர்கிட்ட இன்னைக்கு ஆளுநர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம். அவர் இதுல உறுதியா தலையிடுவார்னு நம்புறோம். ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, முறைப்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மனு கொடுத்துட்டு நீதிமன்றத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. குதிரை பேரம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அதிமுக மட்டும் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, தாவேக்காவே சொல்லுது. அவரு ஒரு கம்ப்ளைண்ட் இளையராஜா எம்எல்ஏ கொடுத்திருக்காரு. ஐயா சிபிஐஎம் சண்முகம் சொல்லியிருக்காரு, வைகோ சொல்லியிருக்காரு ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்குன்னு. எனவே இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் ரொம்ப ஆபத்தானது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். நல்ல தீர்ப்பு, நல்ல முடிவை ஆளுநர் எடுப்பார் என்று உங்களை போல சாமானிய மக்களை போல நாங்களும் நம்புறோம். ஆளுநர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஆளுநர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அவர் சட்டப்படி, எனக்கு இருக்கிற அதிகாரப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதி கொடுத்திருக்காரு. சார் அதெல்லாம் பொலிட்டிக்கலா பதில் சொல்லுவாங்க. லீகலா கவர்னருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க சொல்றதுடைய உச்சகட்டம்ன்றது ஆட்சி கலைப்புக்கான இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர் அனுப்புவாரு, அதன் பிரகாரம் இங்க ஆட்சி கலைக்கிறார். அதிமுக கவர்னரோட வேலை என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது சட்ட முறைமைப்படி இயங்குதா அப்படின்னு சொல்றதுக்கு பாக்குற கஸ்டோடியன், அதாவது மேற்பார்வையாளர் தான். அவர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். இப்ப முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அரசை செலுத்துற சீஃப் செக்ரட்டரியையும் டிஜிபியையும் நியமிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியே கவர்னர்கிட்ட தான் இருக்கு. அதனால கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஏன்னா லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் ஸ்டேட் மேல எங்களுக்கு இருக்கு. கம்ப்ளைண்ட் எனக்கு கொஸ்டின் பண்றது என்னன்னா,
கவர்னர் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்கணும்ன்றீங்க. சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு கேட்டது பிறகு அந்த அறிக்கையை வாங்கி மத்திய அரசுக்கு அனுப்பணும் ஆளுநர்னு சொல்றீங்க. அதுதான் அனுப்பும்போது இறுதியா அதோட அட்லாஸ்ட் அது என்ன எண்ட் ஆஃப் தி டே என்ன நடக்கும்? என்ன நடக்குங்கிறது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அவரே கவர்னர் சொன்னீங்க 91ல திமுக உடைய கவர்மெண்ட் ஆமா இல்ல அப்ப டிவிகே கவர்மெண்ட் கலைக்கணும்ன்றது தான் அதிமுக எண்ணமுமா இந்த குதிரை பரத்தை வச்சு? சார் சட்ட ரீதியா தான் பதில் சொல்ல முடியும். 167ல கவர்னர் கேள்வி கேட்கணும். கேள்வி திருப்தி அதுல பதில் திருப்தி அளிக்கலன்னா அவர் மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். அது 356 356 அவ்வளவுதான். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு ஆளுநரை மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன், சட்டத்துறை இணைச் செயலாளர் பரந்தாமன், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஆஸ்டின் அவர்கள் 4 பேரும் ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குதிரை பேரம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை குறித்து ஆளுநரிடத்தில் நேரடியாக விளக்கணும். 1ஆம் தேதி அன்றே அரசுக்கும் தொடர்பில்லாத 2 பேர், ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகிய 2 பேர் அமைச்சர்களை விட அதிகாரம் பெற்றவர்களாக எல்லா கூட்டங்களிலும் அமைச்சரவை கூட்டத்தில் இருந்து மற்ற அரசு உயர்மட்ட கூட்டங்களிலே அமர்ந்து முதலமைச்சர் முன்னிலையிலே அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுகிற ஒரு கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே ஆளுநருக்கு 1ஆம் தேதி மனு கொடுத்தோம். அவர் நேரிலே அவர் அன்றைக்கு ஊரிலே இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அதை வலியுறுத்தி சொன்னோம். ஆளுநர் அதை மிகவும் கூர்மையாக கேட்டுக்கொண்டார். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு வாசகம் எங்களுக்கெல்லாம் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 2 பேர் அமைச்சரவை கூட்டத்தில் மற்றதில் கலந்து கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்டபோது அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அப்படி அவர்கள் அவசியமாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளணும்னா அவங்க 2 பேரும் அமைச்சராக்கி இருக்க வேண்டியதானே முதலமைச்சர் என்று அவராகவே சொன்னார். ஆகவே இது குறித்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இதுவே அவருடைய சஜஷனாக வந்தது போது பார்க்கிற போது இது தவறு என்பதை மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார். இந்த ஆட்சியில் நடைபெறுவது தவறானதுதான் என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதே போல குதிரை பேரத்தினுடைய உச்சமாக நேற்றைய தினம் அவதூறு வழக்கிலே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். நீங்கள் எல்லாம் அனுபவசாலிகள், பத்திரிகை ஊடகங்களுக்கெல்லாம் பல வழக்குகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவரையிலே அவதூறு வழக்கில் கைது செய்வதே கிடையாது. நான் நேற்றே கூட சொன்னேன், கடந்த கால ஆட்சியிலே என் மீதே 16 கேஸ் இருந்தது, தளபதி மீது 40 வழக்கு இருந்தது. இங்க இருக்கிற வில்சனை போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு அந்த வழக்கிலே ஆஜரானார். ஆனால் நாங்கள் கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது நேற்றைக்கு அவர் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, 2 முறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து டெஃபமேஷன் கேஸ்ல போலீஸ் கஸ்டடி எடுக்க மாட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கே தேவை கிடையாது. காரணம் பேசுறது பத்திரிகையில் வந்திருக்கும், அந்த ப்ரூஃப் வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வழக்கமான நடவடிக்கை. ஆனால் அவரை கொண்டு போய் 5 மணி நேரம் திருச்செந்தூரில் கைது செய்து தூத்துக்குடிக்கு கொண்டு போய் உட்கார வச்சு 5 மணி நேரம் போலீஸ் அதிகாரிகள் அவரை துன்புறுத்தி, ஏன் சார் இந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு பேசாம டிவிக்கு வந்து சென்றிங்களா எல்லாம் போய் சரியாயிடும் சொல்லி அவரை பயமுறுத்தி டிவிகேவில் சேர்ப்பதற்கு அவரை வற்புறுத்திருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக அவரே நேற்றைய தினம் பத்திரிகையாளருக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதேபோல
திமுகவினுடைய அமைப்பு துணை செயலாளர் ஆஸ்டின் அவர்கள் நாகர்கோவிலில் வெற்றி பெற்றார். அவரும் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு எந்த மந்திரி போர்ட்போலியோ கேட்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கட்சிக்கு வாருங்கள், ராஜினாமா செய்துவிட்டு நில்லுங்கள், விஜயே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்து நீங்கள் என்ன இலாக்காவை கேட்குறீங்களோ அந்த இலாக்காவை கேட்டு கொடுக்குறோம்னு ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா என்பதை யோக்கியமாக நாணயமாக அவர்கள் இதை மறுக்க வேண்டும். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். அதே போல சீனிவாசன் வேப்பநல்லி தொகுதி, ஓசூருக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி, அவர் இளைஞர் சார் புதுசாக வெற்றி பெற்றிருக்கார். அவரை போய் நீங்க வந்துட்டுனா நீ இளைஞராக இருக்கிற, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாய், நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்கே வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்குறியோ எதை கூட கேட்குறியோ நாங்கள் தரோம்னு ஆஃபர் பண்ணியிருக்கார். அதையும் கம்ப்ளைண்ட்டில் யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ நான் காரில் வரும்போது கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, விஜயபாஸ்கர் நேற்று தான் சேர்ந்தார். அவர் ஓஎஸ் மணியன்கிட்ட பேசியிருக்காராம். ஓஎஸ் மணியனே சொல்றாரு, இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். ஆக ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற வழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக ஆளுநரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஆளுநர் என்ன, அவர் தான் வந்து இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஸ்டேட், இந்த மாநிலத்துடைய பொறுப்பாளர் அவர் என்கிற முறையில் அவரிடத்தில் அது மட்டுமல்ல சட்டமன்றம் என்றது அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான். இதையெல்லாம் எடுத்து சொன்னோம். காது கொடுத்து கேட்டார். நடவடிக்கை எடுப்பதற்குரிய என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கிறேன் என்றும், அதே போல இன்னொன்னையும் பரிணாமம் சொன்னார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சீஃப் மினிஸ்டர் வரும்போது போலீஸ் அதுக்குன்னு ஒரு பிரிவு புரோட்டோகால் அவங்க தான் வருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் விஜயை பார்க்குறீங்க, அவர் கூட அவருடைய தனிப்பட்ட செக்யூரிட்டியாக இருந்த ஆள் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வராது. போலீஸ்காரனே பிடிச்சி தள்ளுறாரு, டிஜிபியே தள்ளிட்டு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறார். இதெல்லாம் வந்து அத்துமீறல், இதெல்லாம் வந்து ஏதோ சினிமா காட்சி போல் நடக்குது. நான் இன்னொன்று சொன்னேன், இந்த ஹார்ஸ் ரைடிங் என்பது தமிழ்நாட்டுக்கு வெளில தெரியாத ஒன்று. 1952 தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் இந்த மாதிரி நடந்ததில்லை. கவர்னர் சொன்னார், இந்த மாமாம் ஒரு மாநிலத்தினுடைய மரியாதை மதிப்பும் இதன் மூலமாக கெட்டுவிடுகிறது என்பதை எங்களுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லி அமைச்சிருக்கிறார். ஆகவே உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் ஆளுநர் வந்து சரியில்லைன்னு திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்திருந்தது. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர் சரியா இருக்காரா, திமுக எப்படி பார்க்குது? அதாவது ஆளுநர் வெறுப்பு வேண்டாம் என்று சொன்னதுதான் திமுக. அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார், நாட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னர் இருக்குன்னு சொன்னதுதான். இன்னி வரை அது எங்களுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட ஆளுநர் போய் நேற்று ஆய்வு செய்ததை திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்ல எதிர்த்தார், கண்டித்து அறிக்கை விட்டார். அது வந்து பாலிசி மேட்டர் வேற. ஆனால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது சில ப்ரொசீஜர் இருக்கிறது. முதலில் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியிடம் கொடுத்தீர்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீர்களா என்று கேட்பார். அதற்காக கொடுத்திருக்கிறோம். இவர் எடுக்காவிட்டால் சட்டப்பூர்வமாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி இருக்காரு. அதுதான் கண்டிஷன். அதுதான் சொன்னேன் முதல்ல கண்டிஷன். முன்னாள் ஆளுநர் RN ரவிக்கும்